விடுதலை புலிகளின் காலத்தில் அடக்குமுறைகள் இருக்கவில்லை. தமிழ் எம்பிக்களுக்குள் ஒற்றுமை இல்லை. ஆனால் எம்முடன் சேர்ந்து பயணிக்க தமிழ் மக்கள் தயார். எம்பிக்களை தொடரும் புலனாய்வு அதிகாரிகள். விடுதலை புலிகளின் காலத்தில் அடக்குமுறைகள் இருக்கவில்லை என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மீதான காவல்துறையினரின் அடாவடித்தனத்தை கண்டித்தும் வவுனியா மாவட்ட தலைவி விடுதலை செய்யப்பட வேண்டும் என கோரி முல்லைத்தீவில் காணாமலாக்கப்பட்டோர்களின் உறவுகளால் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க வடக்கிற்கான விஜயத்தினை மேற்கொண்டு வரும்போது வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றிருந்தது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் இணைந்து அந்தந்த மாவட்டங்களில் நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டம் நடாத்தியிருந்தார்கள். அதில் 2 பெண்களை கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். தீர்வுகளை வழங்கிவிட்டு இங்கு வந்து போட்டோக்களுக்கு போஸ் கொடுங்கள். ஜெனிட்ரா அவர்களுக்கு விடுதலை வேண்டும். காவல்துறையினரின் அராஜகம் என இவர்கள் சொன்னது உண்மை. காவல்துறையினர் மேலிடத்து உத்தரவால் அடக்குமுறையாக செயற்படுகின்றார்கள். விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறு அடக்குமுறைகள் இல்லை. எங்களுடைய நிலங்கள், மதங்கள், கடல்கள் காப்பாற்றப்பட்டது. தீர்வு திட்டங்கள் என்று கூறி ஏற்றுக்கொண்டதே தவிர இன்று அரசாங்கம் நடந்து கொண்டிருப்பதனை உலக நாடுகள் கண்காணித்து எங்களுக்கான தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்வினை முன்வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் எதிர்க்கட்சியில் இணைகின்றார்களா என்பதை அறிய அரச புலனாய்வு அதிகாரிகள் இந்த நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பின்தொடர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முட்டு கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் குழுவொன்று மக்கள் சக்தியில் இணைவதற்கு எடுத்த தீர்மானங்களை அறிய பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் சக்தி உறுப்பினர்களை புலனாய்வு அதிகாரிகள் பின்தொடர்வதாக கூறப்படுகின்றது. கட்சி மாறுவோம் என்று நினைக்காத மொட்டு அரசியல்வாதிகள் பலர் மக்கள் சக்தி இணைந்து கொள்ள ரகசிய பேச்சுக்களை நடத்தி வருவதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மக்கள் சக்தியுடன் இணையும் இவ்வாறான அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அவருக்கு நெருக்கமான சில பலத்தவர்களுடன் மாத்திரம் கருத்து பரிமாற்றம் செய்வதால் புலனாய்வு அதிகாரிகள் அமைச்சர்களின் பின்னால் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் கட்சிகளுக்குள் நிலவும் முரண்பாடுகளால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்ற போதும் தமிழ் மக்கள் நம்முடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வடக்கு விஜயத்தின் போது இதனை நான் புரிந்து கொண்டேன். எனவே தமிழ் மக்களையும் அரவணைத்து கொண்டு நாட்டை கட்டியெழுப்புவோம் என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்களில் இணைந்து பயணிக்குமாறு எதிரணியில் இருக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 4 நாள் விஜயம் மேற்கொண்டு கடந்த வியாழக்கிழமை வடக்குக்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தனது விஜயத்தை நிறைவு செய்துள்ளார். வடக்கு விஜயத்தின் போது அவர் அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் வடக்கு விஜயம் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் நாட்டின் சகல துறைகளிலும் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும். இந்த அபிவிருத்தியில் தமிழ் மக்களின் பங்களிப்பு முக்கிய இடம் வகிக்க வேண்டும். இன மத மொழி வேறுபாடின்றி அபிவிருத்தியில் முன்னேற்றம் ஏற்பட்டால்தான் அரசியல் தீர்வுக்கான பயணமும் தடையின்றி தொடரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் காங்கேசன்துறை மற்றும் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை கப்பல் சேவை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சோமசுந்தரம் நிரஞ்சன் நந்தகோபாலன் தெரிவித்துள்ளார். விரைவில் பயணச்சீட்டுக்கான முன்பதிவை மேற்கொள்ள உள்ளதாகவும் அத்துடன் பயணச்சீட்டின் விலையை குறைப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் நிர்வாக இயக்குனர் குறிப்பிட்டுள்ளார். கப்பல் சேவை குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சிவகங்கை என்ற பெயருடைய கப்பல்
கப்பல் தனது முதல் பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. இந்த கப்பலானது பிப்ரவரி 1ஆம் திகதி காலை 8 மணிக்கு நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து 4 மணி நேரத்தில் காங்கேசன்துறையை வந்தடையும். 150 பயணிகள் இந்த படகில் பயணிக்க முடியும் என்பதுடன் ஒரு பயணி 60 கிலோவினை கொண்டு செல்ல முடியும். விரைவில் பயணச்சீட்டுக்கான முன்பதிவை மேற்கொள்ள உள்ளது. வாரம் 6 நாட்கள் சேவையில் ஈடுபட உள்ளதுடன் பராமரிப்பு பணிகளுக்காக ஞாயிற்றுக்கிழமை நிறுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு வழி பயணத்துக்கு $80 அதாவது 6,600 இந்திய ரூபாய் அல்லது 26,000 இலங்கை ரூபாய் கட்டணமாக அறவிடப்படும். அரச வரிகளையும் இதர கட்டணங்களையும் குறைப்பதன் மூலம் இந்த பயணச்சீட்டின் விலையை மேலும் குறைப்பது குறித்து இந்திய இலங்கை அரசுகளிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வழி பயணத்திற்கான கட்டணத்தை $57.50 அதாவது சுமார் 18,500 ரூபாய் அளவுக்கு குறைக்க உள்ளதாகவும் நிரஞ்சன் நந்தகோபாலன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வடமாகாண மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு வடக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வியாழக்கிழமை முதல் நேற்று வரை வடக்கு மாகாணத்திற்கு 4 நாட்கள் விஜயம் மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே திச அத்தநாயக்க குறித்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வாக்கு அரசியலுக்காகவே ஜனாதிபதி வடமாகாணத்துக்கு விஜயம் செய்துள்ளார். அவரின் வருகையை வடக்கு மக்கள் விரும்பவில்லை. அவர்கள் வீதிகளில் நின்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக போராடுகின்றார்கள். ரணிலை வடக்கு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு வடக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். வடக்கு மக்கள் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியையே ஆதரிப்பார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு அதிகப்படியான வாக்குகளை வடக்கு மக்கள் அளித்தார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் அதைவிட பெருமளவிலான வாக்குகளை சஜித் பிரேமதாசவுக்கு வடக்கு மக்கள் வழங்குவார்கள். இம்முறை சஜித் பிரேமதாசவின் வெற்றியில் வடக்கு மக்களின் பங்கு முக்கிய இடம் வகிக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் புதிதாக திருமணம் செய்து கொள்ளும் இளைஞர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை என்று ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் திருமணம் செய்யாமல் இணைந்து வாழும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் தகவலின்படி 2012ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான தரவுகளை அவதானிக்கும் போது 1,00,000க்கும் குறைவான புதிய பிறப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை இலங்கையில் புதிதாக பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையில் விரைவான குறைவு தென்படுகின்றது. இதேவேளை 2013ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2023ஆம் ஆண்டில் 83,530 புதிய பிறப்புகள் குறைவடைந்துள்ளதாகவும் 2013ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2022ஆம் ஆண்டில் 62,587 புதிய பிறப்பு பதிவுகள் குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2021ஆம் ஆண்டு பிறப்பு பதிவு 57,032 குறைவடைந்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.